சட்டவிரோத தையிட்டி திஸ்ஸபிகாரைக்கு எதிராக மீண்டும் போராட்டம். விஜயதாசவின் அமைச்சு பதவி தொடர்பில் பொதுஜன பெரமுன எடுக்கவுள்ள தீர்மானம். வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்தில் அதிகரிக்கும் லஞ்சம், போலீசாரும் உடந்தை. ஈரான் ஜனாதிபதியின் வருகைக்காக இலங்கை எடுத்துள்ள நடவடிக்கை. நாய் சண்டை போல் அதிகாரத்தை கைப்பற்ற சதி, சஜித் பகிரங்கம். ரணில் பசில் இன்று முக்கிய சந்திப்பு, தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற வேளை சங்ரிலா ஹோட்டலின் 616, 623 இலக்க அறைகளில் தங்கியிருந்தவர்கள் யார்? ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி. போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த முச்சக்கர வண்டி மீது துப்பாக்கி பிரயோகம், 2 மரணம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சட்டவிரோத விகாரை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினம் பௌர்ணமி வழிபாடுகள் விகாரையில் இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பை வெளிக்காட்டும் முகமாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் இது இன்று பிற்பகல் வேளை நிறைவடையும். இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ், பொதுமக்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். விஜயதாஸ் ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளமை பாரதூரமான விடயம் என்பதுடன் அவர் கட்சி உறுப்புரிமை மற்றும் அமைச்சு பதவி ஆகியவற்றை இழக்க நேரிடும் என பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பொதுஜன பெரமுனவில் அங்கம் வகிக்கின்ற நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டமை பாரதூரமான விடயமாகும். கட்சி என்ற ரீதியில் இதற்கு எதிராக நாம் சட்ட நடவடிக்கை எடுப்போம். விஜயதாச ராஜபக்ச கட்சி உறுப்புரிமையை இழக்கும் நிலைமையும் காணப்படுகின்றது. இந்த நாட்டின் நீதி மற்றும் சட்டம் தொடர்பாக நன்றாக தெரிந்த விஜயதாச ராஜபக்ச போன்ற ஒருவர் அரசாங்கத்தில் அமைச்சு பதவி வகித்து வருகின்ற நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளது பாரதூரமான காரணிகளை அவர் நன்கு அறியக்கூடும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியலமைப்பின் பிரகாரம் கட்சியில் அங்கம் வகிக்கும் ஒருவர் பிரிதொரு கட்சியின் அங்கத்துவத்தை பெறும் பட்சத்தில் அவரது கட்சி உறுப்புரிமை நீக்கப்படும். கடந்த காலங்களில் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. எனவே விஜயதாச ராஜபக்ச விடயம் தொடர்பாக கட்சியின் ஒழுக்காற்று குழுவில் பெரும்பாலும் இன்று தீர்மானம் மேற்கொள்ளப்படும். விஜயதாச ராஜபக்சவின் அமைச்சு பதவி நீக்கப்படுவதற்கான சாத்தியமும் காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்தில் ஒரு நாள் கடவுச்சீட்டு பெறுவதற்கு வரிசையில் இலக்கம் பெறுவதிலிருந்து கடவுச்சீட்டு பெறும் வரையில் லஞ்சம் பெறப்படுவதாக பொதுமக்களால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வவுனியா குடியகல்வு குடிவரவு திணைக்களத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, வடமாகாணத்தின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மதபாட்சி போன்ற பிரதேசங்களில் இருந்து மக்கள் தினமும் அதிகளவில் வருகை தருகின்றனர். ஒரு நாள் கடவுச்சீட்டு மற்றும் சாதாரண கடவுச்சீட்டை பெறுவதற்காக வரும் மக்கள் அதிகாலையிலேயே இரு வரிசையில் காத்திருக்க வேண்டும். காத்திருப்போருக்கு காலை 6 மணியளவில் கடவுச்சீட்டு அலுவலகத்தால் இலக்கம் வழங்கப்பட்டு கடவுச்சீட்டு பெற வருவோர் உள்வாங்கப்படுவது வழக்கமாக உள்ளது. இதன்போது வரிசையில் இரவு பகலாக பலரும் காத்திருக்கும் நிலையில் ரவுடிகள் போன்று செயற்படும் சிலர் ஒருவருக்கு தலா 5000 ரூபாவுக்கு அதிகமான பணத்தினை பெற்று வரிசையில் காத்திருக்காமலேயே இலக்கங்களை வழங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு கடவுச்சீட்டு அலுவலக அதிகாரிகள் வரை அலுவலக காவலாளிகள் என பலரும் உடந்தையாக செயற்படுவதாக போலீசாரும் அவர்களுக்கு உடந்தையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அங்கு பணம் கொடுக்காமல் இரவு பகலாக வரிசையில் நிற்பவர்கள் குறித்த தினத்தில் கடவுச்சீட்டை பெற முடியாமல் திரும்பி செல்லும் நிலை காணப்படுவதோடு முரண்பாடான நிலைமையும் ஏற்படுகின்றது. இதற்கு அப்பால் கடவுச்சீட்டு அலுவலகத்துள் அதிகளவான பணத்தினை வழங்கி மிக இலகுவாக கடவுச்சீட்டை பெற முடியாவதாகவும் பொதுமக்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். எனவே வரிசையில் காத்திருக்கும் பொதுமக்கள் பலரும் ஏமாற்றத்துடன் திரும்புகையில் பணம் வாங்கி வரிசையில் இலக்கத்தினை பெற்றுக் கொடுக்கும் கும்பல் தினமும் போலீசார் பார்த்திருக்க அதிகளவு பணத்தினை சம்பாதித்து செல்கின்றமை அவதானிக்க முடிவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய அரிசி விநியோக திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 10 கிலோ அரிசியை வழங்குவதற்காக ஒருவரிடமிருந்து 100 ரூபாய் அறவிடப்பட்ட சம்பவம் திம்புலகல மானப்பிடிய கிராம சுவர் அலுவலகத்தில் பதிவாகியுள்ளது. குறித்த பகுதியில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான அரிசி விநியோகம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது 10 கிலோ அரிசி வழங்க வேண்டுமாயின் 100 ரூபாவை கொண்டு வருமாறும்
தொகையை கொடுக்க தவறியவர்களுக்கு அரிசி கிடைக்காது என கிராம சங்க உறுப்பினர்கள் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் அரிசி வழங்கும் போது பணம் வசூலிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக திம்புலாகலை பிரதேச செயலாளர் SM அல் அமீன் தெரிவித்துள்ளார். மேலும் பணம் வசூலிக்க அறிவுறுத்தல் வழங்கப்படவில்லை எனவும் அது குறித்து எழுத்து மூலம் தெரிவித்தால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தயார் என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் வருகைக்காக அதிஉச்ச பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மத்தளையிலிருந்து உமா ஓயா வரையிலும் கட்டுநாயக்காவிலிருந்து கொழும்பு வரையான 172 கிலோமீட்டர் தரைவழியான பயணத்துக்கு இராணுவத்தினர் மற்றும் போலீசாருடன் பலத்த பாதுகாப்பை நிலைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று பாகிஸ்தான் விஜயம் செய்த ஈரான் ஜனாதிபதி நாளை காலை மத்தளை விமான நிலையம் ஊடாக நாட்டை வந்தடைய உள்ளார். இங்கிருந்து தரை மார்க்கமாக 141 கிலோமீட்டர் தூரம் சென்று உமா ஓயா திட்டத்தை ஆரம்பித்து வைக்க உள்ளார். அங்கிருந்து மீண்டும் மத்தளைக்கு வந்து விசேட விமானம் மூலம் மத்தளையிலிருந்து கட்டுநாயக்காவுக்கு செல்ல உள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் கொழும்பு சென்றடைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் பின்னர் தரைவழியாக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு திரும்பும் ஈரான் ஜனாதிபதி நாளைய தினமே நாட்டை விட்டு வெளியேற உள்ளார். நிலையத்துக்கு திரும்பும் ஈரான் ஜனாதிபதி நாளைய தினமே நாட்டை விட்டு வெளியேறும் நிலையில் அவருக்கு முப்படையினரின் பாதுகாப்பை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் வழங்குவார்கள் என சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். எரிவாயு ஏற்றுமதி செய்யும் நாடுகள் மத்தியில் நிலவி வரும் பதற்ற நிலைமை தணிந்தால் விலை குறையும் சாத்தியம் உண்டு என தெரிவித்துள்ளார். இவ்வாறு சர்வதேச சந்தையில் விலை குறைவடைந்தால் அந்த நலன்களை நாட்டு மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையிலான தீர்க்கமான சந்திப்பு ஒன்று நடைபெற உள்ளது. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ பதிவிடத்தில் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பின் போது எட்டப்படும் முடிவுகளின் அடிப்படையிலேயே மொட்டு கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் பற்றி முடிவெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் ரணிலுக்கும் பசலுக்கும் இடையில் இரு சந்திப்புகள் இடம்பெற்றன. இதன்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தலை பெறும் பசலின் முயற்சி தோல்வியில் முடிந்தது. அதேபோல் அடுத்த தேர்தல்களை கூட்டணியாக எதிர்கொள்வது குறித்து இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை. இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே முக்கியமான சில முடிவுகளை எடுக்கும் நோக்கில் 3ஆம் கட்ட சந்திப்பு இடம்பெறுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்று சபை கூட்டத்தில் கலந்து கொண்டதன் மூலம் நீதித்துறையை அவமதித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அவர் கூறினார். இது தொடர்பில் எதிர்காலத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக காத்திருக்கும் இந்த நாட்டின் முக்கிய வர்த்தகர் ஒருவரை மைத்ரிபால சிறிசேன சந்தித்து தனது வேட்பு மனுவுக்கு 100 மில்லியன் ரூபாய் வழங்குமாறு கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த வர்த்தகர் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாகவும் இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியிடம் வினவிய போது அவ்வாறானதொரு சந்திப்பு இடம்பெற்றதை அவர் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி நடவடிக்கைகளிலிருந்து தப்பிக்க அவரது பாதுகாப்பு மற்றும் நிதி விவகாரங்களுக்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது பயன்படுத்துவது எவ்வளவு நியாயமற்றது என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜக்ரான் காசிம் சங்கரிலா ஹோட்டலில் தங்கியிருந்த வேளை 616 மற்றும் 623வது அறைகளில் தங்கியிருந்தவர்கள் யார் என ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி எழுப்பியுள்ளது. 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்ட சக்ரான் காசிமும் அவரது சகா இலாம் அகமட்டும் 20ஆம் தேதி அதே ஹோட்டலில் சந்தித்த நபர்கள் குறித்த விவரங்களை மூடி மறைப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பேச்சாளர் முஜிபுர் ரஹ்மான் இது குறித்து தகவலை வெளியிட்டுள்ளார். தற்கொலை குண்டுதாரிகள் சங்ரிலா ஹோட்டலின் 6வது மாடியில் உள்ள அறையில் தங்கியிருந்தனர் என அவர் தெரிவித்துள்ளார். அந்த அறையில் தங்கியிருந்த இருவரின் பேர் விவரங்களை ஹோட்டல் நிர்வாகம் பகிரங்கப்படுத்த மறுக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முதல் 2 வாரங்களில் ஹோட்டலில் தங்கியிருந்தவர்களின் விவரங்கள் கொழும்பு உயர்நீதிமன்றத்திடம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் 616ஆம் இலக்க அறையில் தங்கியிருந்தவர்களின் பேர் விவரங்களை ஹோட்டல் நிர்வாகம் வழங்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அந்த ஹோட்டலின் 6ஆம் மாடியின் மற்றொரு அறையில் தங்கியிருந்தவர்களின் விவரங்களையும் ஹோட்டல் நிர்வாகம் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள முஜிபுர் ரஹ்மான் 623ஆம் இலக்க அறையில் தங்கியிருந்தவர்களும் சக்ரான் காசிம் குழுவினருடன் தொடர்பு பட்டவர்கள் போல் தோன்றுகின்றது என தெரிவித்துள்ளார். முருககையின பிரதேசத்தில் போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த முச்சக்கர வண்டி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இந்த சம்பவத்தில் முச்சக்கர வண்டிக்குள் இருந்த இருவர் உயிரிழந்துள்ளனர். அதேவேளை முச்சக்கர வண்டிக்குள் இருந்த மற்றும் ஒருவர் தப்பியோடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இரவு மொரககேன மெரிஸ்பத்த பகுதியில் உள்ள டயர் தொழிற்சாலைக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் ஆரம்பிக்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எவ்வித மாற்றமும் இன்றி தொடர்வதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கோமாகம தொகுதியில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்குழு கூட்டத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் நெடுஞ்சாலைகளின் வருமானம் மற்றும் கடனை செலுத்துவதற்கான கால அவகாசம் குறித்து அமைச்சர் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் சீனா, இந்தியா போன்ற நாடுகளுடன் மேற்கொண்ட நீண்ட கலந்துரையாடலின் விளைவாக கடன் மறுசீரமைப்பு இறுதி ஒப்பந்தம் கைச்சாத்திட வாய்ப்பு உள்ளதுடன் ஜப்பான் மற்றும் பாரிஸ் ஆதரவு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பூரண முடியாட்சியை எனக்கு தருவதாக சொன்னாலும் திருடர்களுடன் ஒருபோதும் டீல் போட மாட்டேன். 220 லட்சம் மக்களுடனே எனக்கு டீல் இருக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 161வது கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் அம்பாந்தோட்டை முல்கிரிகல வீரகட்டிய மிகஸ் ஆரமகா வித்தியாலயத்துக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டு அரசியலில் நாய்ச்சண்டை போல் அதிகாரத்தை கைப்பற்ற சதிகள் நடந்து வருகின்றன. இந்த சதிகள் மேற்கொள்ளும் பேராசை நாட்டின் கல்வியை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற விடயத்தில் அற்பமேனும் இல்லை. இவை அனைத்தும் அதிகாரம் மற்றும் பதவிகளை பெற்றுக்கொள்ளும் ஆசையால் மேற்கொள்ளப்படுகின்றன. திருடர்களுடன் சேர்ந்து ஜனாதிபதி பதவியில் நானும் அமர்ந்திருந்தால் திருடர்களை பாதுகாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். நான் அவ்வாறு திருடர்களின் தயவில் பதவிகளை ஏற்காததால் திருடர்களை பாதுகாக்க வேண்டிய தேவையில்லை. தங்கள் நெருங்கிய நண்பர்களை பாதுகாத்து வருவதே இன்றும் கூட உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் உண்மைகள் வெளிவராமைக்கான காரணமாகும். இது குறித்து பேராயர் கூட கருத்து வெளியிட்டுள்ளார். இவ்வாறான வன்முறை செயலையும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களையும் தூசிக்கும் மதிப்பில்லாமல் மறந்தும் செயற்பட்டு வருகின்றனர். தற்போதைய ஆட்சியாளர்கள் திருடர்களுடனும் நெருங்கிய நண்பர்களுடனும் சக கூட்டாளி அரசியல்வாதிகளுடனும் நட்புறவு வைத்திருந்தாலும் நாட்டின் 220 லட்சம் மக்களுடனே நான் நட்புறவு வைத்திருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.